தமிழும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குக. தேவீம் வாச்சம் அஜனயந்த தேவாः தாம் விஸ்வரூபாः பசவோ வதந்தி. இன்றைய நாள் ஒரு நன்னாள். தாய்மார்கள் தினம். பாரத பூமியிலே நித்தியமுமே தாய்மார்கள் தினம்தான். இருந்தாலும் ஒரு உலக வழக்காக மே திங்களிலே 2வது ஞாயிற்றுக்கிழமைய உலகமானது தாய்மார்கள் தினம் என ஏற்றுக்கொள்றது. இது ரொம்ப விசேஷம். ஸ்ரீ வைஷ்ணவத்துல தாய்மார்களுக்கு கொடுத்த ஏற்றம், பிராட்டிக்கு கொடுத்த ஏற்றம், அது ஒரு தனித்துவம் வாய்ந்தது. மனாட்டி இல்லாத மணாளனை நாம் போய் சரணாகதி பண்ண முடியாது. அப்படி தாய்மையின் ஏற்றம் என்று மடலை கொண்டு சொல்லுவோம். தாய்மையின் ஏற்றம் என்று மகுடமிட்டு இந்த தாய்மார்கள் தினத்திலே முதற்கண் ஸ்ரீ மகாலட்சுமி திருவடி தாள்களில பணிந்து அடியேனுடைய திருத்தாயார் கோமடம் கனகவல்லி அம்மங்காருடைய திருத்தாள்களிலே பணிந்து அவ வைகுண்டத்துல நித்திய கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறாள். அந்த மாதுஸ்ரீ இல்லைன்னா தாசனே இல்லை. 30 வருடங்களாக கணித ஆசிரியராக பணியாற்றி பல்லாயிரக்கணக்கான மாணவிகளை, அது ஆல் கேர்ள்ஸ் ஸ்கூல், ஒரு நல்ல வகையிலே கொண்டு வந்து வாழ்நாளே கல்விக்காக செலவிட்ட அம்மையார் கனகவல்லி தாயார். அவருடைய திருவடி தாள்களில பணிந்து இன்றைய அமர்வுல தாய்மையின் பரிவு மடலை கொண்டுன்னு ஆரம்பிப்போம். ஆழ்வார்கள் தானா பாடிட்டு போலாமே, அது ஏன் தன் நிலை மாறி ஆணுகரிக்கணும்? ஏன்னா இயற்கையாகவே ஒரு பரிவு, பாசம், பாரிப்புன்னா அந்த தாய்மைக்கு தான் உண்டு. இதை காட்டுறதுக்குத்தான் ஆழ்வார்கள், முக்கியமாக நம்மாழ்வார், அதற்கு பிற்பாடு திருமங்கை ஆழ்வார், குலசேகரன், தன்னிலை போய் பெண்ணிலையாய், அந்த பிரிவு வருகின்ற சமயத்திலே ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தைகளை பிரிகின்ற சமயத்திலே என்ன துன்பப்படுவாளோ என்கின்ற நிலையிலே யதார்த்தமாக நமக்கு சொல்றதுக்காக தான் அமைந்தது. இன்றைய தினத்திலே திருவரங்கத்தை உயர்ந்த திவ்ய தேசமாக கொண்டாடுறோம்னா நம்ம ஆழ்வார்களுடைய ஈரச் சொல்லாலே, அதுவும் தமிழ் வேதம் யாத்த நம்மாழ்வாருடைய ஈரச்சொல். திருவரங்கநாதன் அப்படியே தன்னுடைய சொரூபத்தை கையில பிடிச்சிட்டு தவிக்கிறானோ, ஐயோ நம்மாழ்வார் நம்ம பாடாத போறாரே 600 பாட்டுக்கள் போய்விட்டன, 600 பாட்டு போயிடுத்து. அச்சோ, திருவரங்கமாகி இந்த திவ்யபதியை பாடுறதுக்கு இந்த சடகோபன் திருவாய மலர்லையேன்னு அவன் தவிக்கிறான் அங்க படுத்துண்டு. அப்ப 7ஆம் பத்திலே என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்ன, என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் நின் தெரு எயிற்றால் இடந்து நீ கொண்ட நிலமகள் கேழ்வனே என்னும் அன்னுரு வேழும் தழுவி நீ கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும் தென் திருவரங்கம் கோவில் கொண்டானே தெளிகிலேன் முடிவு இவள் தனக்கே என்று தாயார் கதர்றா. அந்த பதிகம் இல்லைன்னா நம்மாழ்வாரோட பாட்டே திருவரங்கநாதனுக்கு இருக்காது. அப்படி திருவரங்கநாதனுக்கு நம்மாழ்வாரோட இந்த 10 பாட்டுக்கள் இல்லை என்றால் பதின்மர் பாடிய பெருமாள்ன்ற விருதமே அமைஞ்சிருக்காது. மதுரகவி ஆழ்வார் ஆழ்வாரிலே அடக்கம், கோதை பிராட்டி பெரியாழ்வாரிலே அடக்கம். ஆஹா, எப்படி சொல்ற? ஐயோ, தாயார் கதர்றா. இதுக்கு இவ இப்படி இருக்காளே, கிழல் இறையும் என்று மணிவண்ணா என்னும் வானமே நோக்கும். அப்படியே வானத்தை பார்க்கறா, பூமியை பார்க்கறா, தடவிக்கிறா.
என் திருமகள் சேர் மார்வனே என்னும் வர்றா. என் ஆவியே என்னும் ஆத்மஸ்வரூபம், விசிஷ்டாத்வைத ஸ்வரூபம். நாம் உடல், அவன் ஆவி. ஆவியே என்னும் சொல்லி எம்பெருமானுடைய மாய லீலைகளை நின் திரு எயிற்றால் இடந்து நீ கொண்டா நிலமகள் கேழ்வனே என்னும் என்று பூமி பிராட்டியை தான் சொல்றார், பாடுறார் அங்க. பூமி பிராட்டியானவள் பொறுமையின் எல்லை நிலம். ஆவியே என்னும் நிலமகள் கேழ்வனே என்னும் சொல்லி இந்த திருவரங்கம்ன்ற உயர்ந்த சொல்ல வைக்கிறார். தென் திருவரங்கம் கோவில் கொண்டானே தெளிகிலேன் முடிவள் தனக்கே. தெளியலப்பா, இதுக்கு வழி என்னன்னு தெரியல அப்படின்னு ஆழ்வார் கை வாங்குறார். ஐயோ, இவ இப்படி இருக்காளே, உடம்பெல்லாம் பசல வந்துடுத்து, இப்படி இருக்காளே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. மரங்களும் இறங்கும் வகை மணிவண்ணாவோ. மரமே இறங்கிறதுப்பா இவனுடைய பிரிவை கண்டு. புத்திரேபி தன்மய தயா தரவோபிநேது சுகர் இப்படியே போயிட்டாராம். அப்போ வியாசர் கதர்றார், ஏ சுகபிரம்மே, சுகரே போறேலே, இப்படி திகம்பரமா போறேன்றச்சு. அவர் சுகான்னு கதறிச்சே, மரங்கள் எல்லாம் செடிகள் எல்லாம் அப்படி. அந்த சுக பிரம்மம் வேற யாரும் இல்லை, அந்த எம்பெருமானுடைய சொரூபம் என்று. அந்த சுகத்தினுடைய பிரிவை தாங்காதது வியாசர் மட்டும் இல்லை, ஆனால் பட்ட வசிஷ்டராலே தாங்க முடியல. அப்படி வியாசர் பிரியர்ச்சே, வியாசர் தான் பிரியறாருன்னு இல்லையாம், அந்த எம்பெருமானாகிய அந்த சொரூபத்தை பிரியர்ச்சே ஒரு மரங்களும் கொடிகளும் பிரியறது, அழறது. புத்திரேபி தன்மயதயா தரவோ அபிநேதுஹு. திரும்பி பார்க்கறதாம், அபிநேதுஹு பின்னாடி பார்க்கறதாம். ஐயோ, எங்க சுகர்னு போறானே, நம்ம விட்டுட்டு போறானே என்ன. அப்படியான ஒரு உருக்குறது அந்த பிரிவு. அந்த பிரிவு என்ன பண்ற, இந்த என்னுடைய என்னுடைய மகளானவள் எம்பெருமான பிரிஞ்சிருக்காளே, உடலாலும் உள்ளத்தாலும் நொந்திருக்கிறாளே, இதுக்கு விடிவுகோல் தான் என்னன்னு தெரியலையே. ஏ திருவரங்கநாதனே, முள்குத்து நிலம் ஆளுவா போலே இப்பரப்படங்க ஈரக்கையாலே தடவி ஆள்கின்றன. உயர்ந்த பெரியவாச்சான் பிள்ளையோட எம்பெருமான் என்ன பண்றான், அப்பா நீ இந்த உலகத்தையே ஒரு முள் செடி வளர்றதுக்கு எவ்வளவு இடம் தேவையோ அத மாதிரி இந்த உலகத்தையே ஒரு கையில அடக்கி ஆள்றே. ஒரு முள் குத்து நிலம் ஆளுமா போலே இப்பரப்படங்க ஈரக்கையாலே தடவி ஆள்கின்றான். அப்படி இருக்கேப்பா, இந்த உலகத்தையே ஒரு கணத்துல ஒரு கைப்பிடி மண்ணு மாதிரி காப்பாத்துறையே என்ன. ஒரு முள் குத்துனா மருத நிலம், ஃபர்டைல் லேண்டுன்னு எடுத்துக்கலாம். அப்படி ஒரு கை அளவு இருக்கக்கூடிய நிலத்தை எப்படி ஆள்றமோ சுலபமோ, அது மாதிரி இந்த உலகத்தையே ஆள்றைய ஒரு முள்குத்து நிலம் ஆளுமா போலே இப்பரப்படங்க ஈரை கையாலே தடவி ஆள்கின்ற எம்பெருமானே, அப்படிப்பட்ட ஜெகநாதனே உனக்கு கருணை இல்லையா என்று கேள்வி வைக்கிறார் நம்மாழ்வார் 7ஆம் பத்துல. தெளிகிலேன் முடி இவள் தனக்கே. என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பண்றா, என்ன பண்றதுன்னே தெரியலையே, இப்படி ஆயிடுத்து. அபிவிருக்ஷா பரிம்லானாஹ சுபுஷ்ப அங்குர கோரகாஹ. புஷ்பங்கள் மலரல. ஐயோ, இவனை பிரிந்த ராம வியசன கர்ஷிதா. அப்படியே வராரு அயோத்திக்கு. சுமந்தரர் வந்து பார்க்கறச்சே எல்லாம் மொட்டெல்லாம் அப்படியே வாடி வதங்கி இருக்கு. ராமாயணத்துல ஸ்ரீராமாயணத்துல என்ன நிலை, அயோத்தியாவாசிகளுக்கெல்லாம் பெருமானை பிரிந்த உடனே என்ன என்ன பண்றதுன்னு தெரியாது. ராம வியசன கர்ஷிதா அபிவிருக்ஷா பரிம்லானாஹ சுபுஷ்ப அங்குர கோரக. புஷ்பம் மலரல, ஸ்ப்ரவுட்ஸ் வரல, அங்குரம் பூமியிலேருந்து எந்த விதை போட்டா முளைக்கல. அப்படி முளைச்சு பாதி நின்ன மொட்டா உடல. கோரகம்னா மொட்டு, பட்டு. சுபுஷ்ப அங்குர கோரகாஹ பரிம்லானால் இது வாடி வதங்கி போச்சான். அப்படி அபிவிருக்ஷாக மரங்கள் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு. இப்படி இருக்கின்ற நிலையில இந்த பிராட்டி இருக்கா. என்ன ஆச்சு, விஷயே தே மகாராஜா. இதுதான்ப்பா விஷயம். நான் வந்துட்டே இருக்கேன் ராஜா தசரத சக்கரவர்த்தியே. விஷயே தே ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். விஷயம் என்றால் நாடு. இந்த நாடே, இந்த அயோத்தியா நாடே, கோசல நாடு, வடகோசலமும் தெற்கோசலமும் அகண்ட பரப்பா இருக்கிற இந்த நிலங்கள் எல்லாம் வாடி வதங்கின்றன. பூமியிலே போட்ட விதையானது முளைக்கவில்லை. அதே மாதிரி போட்ட விதையிலே வந்தால் புஷ்பிக்கவில்லை, மொட்டுக்கள் வரவில்லை. இப்படி ஆயிடுத்தே இந்த பிரிவு. ராம வியசன கர்ஷிதா. ஏன்னா இவன் தான் தன்னுடைய குணத்தாலேயும் அழகாலேயும் மக்களை ஈர்க்கிறான். அப்படிப்பட்ட இவன் என்ன பண்றது, இப்படி உயர்ந்த யார் இவன். 12 மாதம்
நமக்காக எல்லாரும் 10 மாசம் தான், கண்ணனே 10 மாசம். ஆனா இந்த தர்மஸ்வரூபனான இந்த சக்கரவர்த்தி திருமகன் 12 மாசம் ஒரு தாயினுடைய கர்ப்பத்துல வந்து நின்னு, அப்படின்னா எத்தனை பாரத்தை அந்த கௌசல்யா தாங்கியிருக்கா. யாரு? புரோத்யமானே ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யாத் ஜனயத் ராமம் சர்வலக்ஷண சம்யுதம் விஷ்ணோரர்த்தம் மகாபாகம் புத்திரம் ஐக்ஷ்வாகுநந்தனம் லோகிதாட்சம் மகாபாகும் ரக்த ஔஷ்டம் துந்து விஸ்வனம். இப்பேற்பட்ட அந்த தேவநாதன் 12 மாசம் கௌசல்யா ஜனயத் ராமம், அப்படி ஒரு மாதுவின் கர்ப்பத்திலே வந்து அவதாரம் பண்ணி துஷ்ட நிகிரகம் பண்றான்னா இந்த தாய்மாரின் ஏற்றம் என்ன? அதேதான் ஆழ்வார் சொல்றார். ஐயோ என் பெண்ணுக்கு இப்படி ஆயிடுத்தே, இதுக்கு மருந்து தான் என்னன்னு கேட்கிறார். அந்த வாஞ்சை தாயினும் சால பரிந்து என்பர் சைவர், பெற்ற தாயினும் ஆயின செய்யும். தாயாரை காட்டிலும் உயர்ந்த தெய்வம், நடமாடும் தெய்வம் லோகத்துல இல்லவே இல்லை. ஆனா ஒருபடி தாயாருக்கு மேல ஒரு மாத்திரை தான் அதிக காருண்யம் இருக்குன்னா அது பிராட்டி மணாளன் தான். நிற்க தாயினும் ஆயின செய்யும். நிலவுலகத்தோர்ல ஏன் தேவர்களிலே காட்டிலும் தாயினுடைய பரிவு பாசம் சிறந்தது. தாயினும் ஆயின செய்யும். நாராயணான்னு பாக்குறார். நாராயணன் பார்த்துட்டு நீ பரஸ்வரூபன் சொல்றச்ச என்ன சொல்ற? அப்பா நீ என்ன கொடுப்பேன்னு எனக்கு தெரியாது, அம்மா கொடுக்கிற பரிவை காட்டிலும் ஒரு படி நீ மேல கொடுக்க போற என்ன. தாயினும் ஆயின, அதே மாதிரி தாயினும் சாலப்பரிந்து என்பர் தமிழர். அப்படி அந்த பரிவு பாரிப்பு அந்த அம்மா தாங்க மாட்டேங்கிறா. ஐயோ இந்த பெருமான பிரிஞ்சு என் மனாட்டி இப்படி இருக்காளே, இவளை நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே என்று வருந்தரிச்சே. கலியன் வரார். அந்த அனுபவம் தான் நமக்கு ஆறுது. மடலிலே கலியன் நமக்கு ஒரு அதுக்குண்டான விடைய தர. அறிவழிந்து தீரா உடம்பொடு பேதுருவேன் கண்டிறங்கி ஏறார் கிளவி எம்மனைதான் வந்து என்னை சீரார் செழும்புழுதி காப்பிட்டு. எப்படியான என்னுடைய மகளுடைய நோய் தீர்ந்து, இந்த மனநோய் தீர்ந்து, என்ன நோயினே தெரியலையே. நோய் நாடி நோய் முதல் நாடணும். நோய் முதல நாடுறா இந்த திருத்தாயார். அங்கே பராங்குச நாயகியான பராங்குச நாயகியின் திருத்தாயார் கை வாங்குற. அப்பா திருவரங்கநாதனே தெளிகிலேன் முடிவு இவள் ஏன் இப்படி இருக்கா, எனக்கு ஏதாவது வந்து சொல்லுங்களேன் என்னொன்னே. அப்புறம் பாகவதோத்தமர்களுடைய திருவடித்தாள்களை பணிய வேணும் என்று நெடுமார்க் அடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாற்றத்த தீக்கதிகள் முத்தும் தவிர்ந்த சதிர் நிறைந்தால் என்று. அப்புறம் பாகவதனுடைய அசேஷத்துவம், பாகவதற்கு கைங்கரியத்தம் பண்ணணும். அப்படி நானும் பண்றேன், சுற்றங்கள் எல்லாம் செய்ய வேணும். எப்படி ஸ்ரீராமாயணத்திலே ராமனுடைய பிரிவை கண்டு ஒரு விதையும் ஒரு செடியும் ஒரு மரமும் குடும்பத்தோடு, விதையிலேருந்து செடி வருது, செடி பல்கி பெருகி பெரிய விருட்சமாறுது. அப்படி குடும்பத்தோடு அந்த வியசனப்பட்டாலோ அதே மாதிரி நாங்களும் குழாங்களாக இருந்து எம்பெருமானாகிய உனக்கும் உன் அடியார்களுக்கும் தொண்டு செய்ய வேணும் என்கின்ற புத்தியை அடைஞ்சிருக்கோமே என்று அந்த சங்கதி அப்படி போறது இருக்கட்டும். அப்படி இருக்கிறச்சே அந்த பராங்குச நாயகியின் திருத்தாயார் கைவாங்கி நிக்கிறச்சே பரகால நாயகருடைய திருத்தாயார் எப்படியானா என்னுடைய பெண்ணுடைய நோயை தீர்த்து அவளுக்கு என்ன வேணுமோ அவளுக்கு உகந்ததானதை நாம் கொடுக்க வேணும் என்று தவிக்கிறார். அறிவழிந்து பேரா உடம்பொடு பேதுருவேன் கண்டிறங்கி. அப்படியே பெய்த்தனம் வந்து பித்தேறி என்ன பண்றதுன்னு தெரியாத மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இதுவென்னும். அப்படியே மண்ணை கட்டிக்கிறா. இதுதானோ வாமனன் திருவிக்கிரமன் அளந்த மண்ணு என்று. அப்படி ஒரு முக்குத்து நிலம் ஆளுமா போல இப்பரப்படங்கா தன் ஈரக்காலாலே அளந்தவன் என்று அப்படியே உருள்றாளாம். அப்படி அறிவழிந்து பேரா உடம்பொடு பேதுருவேன் கண்டிறங்கி. எப்பவுமே நம்முடைய அனுபவமானது யதார்த்தமாக இருக்கக்கூடிய செயல்களை சொல்லியே அனுபவிக்கிறது. இங்க பாருங்க, அந்த தாய்மார்கள் நன்னால ஒரு தாயார் என்ன பண்றா, பாரித்து போறா. ஐயோ துடிக்கிறா, என் பெண்ணுக்கு ஏதோ வந்தேறிட்டு, என் பெண்ணு மேல ஏதோ வந்தேறி வந்து புகுந்ததே, என்னன்னு தெரியலையே என்று இவ துடிக்கிறா. ஏறார் கிளவி எம்மனை எம் அம்மா தான் வந்து என்னை சீரார் செழும்புழுதி காப்பி. அவளுக்கு தெரிந்த வைத்தியத்தை பண்றா.
அங்கேருந்து ஏதோ ஒரு செம்பொடியை எடுத்து தடவி இது செங்குருந்தி தாரார் என்று ஒரு சாத்தனாகிய எல்லை தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றா. சீரார் செழும்புழுதி காப்பிட்டு. இதுல என்ன வருது? தாயினுடைய வாஞ்ச, எப்படியானால் என்னுடைய மகளுடைய நோய் தீரணும். எப்படிப்பட்டதான நோய்? அந்த எம்பெருமானோடு சம்ஸ்லேஷிக்க வேணும், எம்பெருமானோடு நீராட வேண்டும் என்று எப்படி கோதப்பிராட்டி நீராட்டமாகிய சம்ஸ்லேஷத்தை தமிழர் எப்படி சொல்றார்? நீராட்டம் என்பது சேர்கை. அப்படி உருகிறாளோ அதே மாதிரி இந்த தாயாரும் இந்த ஆத்மாவுடைய சொரூபம் அந்த எம்பெருமானை சேருவதே என்கின்ற அந்த சம்ஸ்லேஷத்துக்கு எடுத்துக்காட்டாக இப்படி இந்த திருமகளானவள் இப்படி தவிக்கிறாளே, எப்படியோ போட்டோம். வாட் எவர் மே பி த reason, whatever may be the path, as long as the goal is good, as long as the result is gotten, it is fine சொல்றோமோ. அதே மாதிரி என்ன உயர்ந்ததான கோல், உயர்ந்ததான குறிக்கோள், எம்பெருமானை அடைய வேண்டும் என்பது உயர்ந்ததான குறிக்கோள். அதுக்காக இன்னொரு நாட்டை போய் பிடிக்கணுன்றதுக்காக இப்படி எதை வேணா பண்ணணும்னு இல்லை. எம்பெருமானை அடைய வேண்டும் என்ற அந்த உயர்ந்த பிராபியத்தினால எப்படியோ பண்ணலாம், ஏதோ பண்ணலாம். ஏன்னா அப்படி ஏதோ பண்ணணும்னு இந்த எம்பெருமானை நினைத்து ஏதோ பண்ணணும்னு நினைச்சாலே நல்லதுதான் நடக்கும், நல்லதுதான் பண்ண போறோம். அதனால என்ன பண்றா? ஒரு ஆரம்பமாக செங்குறிஞ்சி தாரார் நறுமாலை சாத்தற்கு ஊர் எல்லை தெய்வம் மங்கை மடம் என்கின்ற அந்த ஊர் இருக்கக்கூடிய எல்லை தெய்வம், அதுதான் திருமங்கை மன்னனுடைய ஊர், மங்கை மடம் என்கின்ற ஊர். அந்த ஊரோட எல்லை தெய்வமாகிய சாத்தாருக்கு செழும்புழுதி அள்ளி தெளிக்கிறார். தான் பின்னும் அங்கேயும் பாருங்க, எப்படியோ போட்டோம், நான் பண்ணக்கூடாதுதான். நேராதன ஒன்னு நேர்ந்தால் நான் பண்ணக்கூடாதுதான், இருந்தாலும் வேற வழி தெரியலையே எனக்கு, நானே கலங்கி இருக்கேன், அவள் கலங்கத்தை கண்டு நான் கலங்கி இருக்கேன். ஆனால் ஏதோ ஒன்று பண்ணி அவள் அடைய வேண்டிய புருஷாகாரத்தை அடைந்தால் போரும் என்பதற்காக நேராதன ஒன்னு நேர்ந்தாள். அந்த தாயினுடைய பாரிப்புன்னு சொன்னமுன்னு அவ என்ன பண்ணா? தெளிகிலேன் முடி இவள் தன இதுக்கு முடிவு என்னன்னு தெரியலையான்னு அவ கை வாங்கி நிக்கிறா. அப்போ பரகால நாயகனுடைய திருத்தாயார் சரி ஒரு அதுக்கு ஒரு விடிவு கால் தான் பார்ப்போமே என்று ஊரெல்லை தெய்வமாகிய சாத்தாருக்கு படைக்கிறார். தான் பின்னும் நேராதன ஒன்னு நேர்ந்தாள் பலிக்கல, பிரயத்தனப்படுறா, முயற்சி பண்ணணும். தாயார் என்ன பண்றா? முதல்ல முயற்சி பண்றா, சாத்தருக்கு படையலிட்டு அது பலிக்கல. அதனாலும் தீராதென் சிந்தை நோய் தீராது என்பேதுறவு. முடியலையே, வடை காணல. ஏன்னா அது உயர்ந்த பந்தா இல்ல. ஆனாலும் இந்த முயற்சிக்கு ஒரு நமஸ்காரம். வாராது மாமை அது கண்டு மாற்ற அங்கேருந்து பெரியவாள்லாம் வந்தாலாம். நம்ம என்ன சொன்னோம்? சுபுஷ்ப அங்குர கோரகம். எப்படி ஸ்ரீராமாயணத்திலே அந்த குடும்பத்தோடு அந்த விதையானது வருத்தப்பட்டதோ அதே மாதிரி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பந்து ஜனங்கள்லாம் வராலாம். தீராதியன் சிந்தை நோய் பீராதுன்னு இவன் நினைச்சிட்டாலே. அப்ப வாராது மாமை அது கண்டு மற்றாங்கே ஆறானும் மூதறியும் நல்ல மிகுந்த அறிவை உடைய மூதாட்டிமார்கள் பாட்டிமார்லாம் வந்துடாலாம், வராலாம். ஆதானும் அரானும் மூதறியும் அம்மனைமார் சொல்லுவார். ஆறானும் மெய்ப்படுவன் என்றார். இதுக்கு ஒரு மெய்ப்பாடு என்றால், இதுக்கு ஒரு விடுவு என்றால், அங்க ஒரு கட்டுவச்சி இருக்கா, அவளை கூப்பிடுவோம். அவ என்ன சொல்றாளோ நம்மளை காட்டிலும் ஒருபடி. ஏன்னா இங்க கட்டுவச்சின்றது ஆச்சாரிய ஸ்வரூபம். அப்படி நம்மளை காட்டிலும் இந்த விடயத்திலே வலிவு மிக்க ஒரு கட்டுவச்சி குறி சொல்றவளை கூப்பிடுவோம் என்ன கூப்பிடுற. அது கேட்டு காரார் குழக்கொண்டை கட்டுவிச்சி கட்டேரி சீரார் சுளகில் சிலனெல் பிடித்தி எரியா வேரா விதிர் விதிரா மெய்சிலிராக்கை மோவா பேராயிரம் உடையான் என்றால் என்ன பண்ணணுமோ என்ன உபாயமோ அதை சொல்றா. எப்படி பண்றா? அவள் தனக்கு எம்பெருமான அவளுக்கு அந்த கட்டுவிச்சிக்கு அந்த ஆச்சாரியனுக்கு எம்பெருமானாலே அனுகிரகம் செய்யப்பட்ட அந்த நிர்ஹேதுக கிருபையாலே இதர ஜனங்களையும் அந்த எம்பெருமானிடத்திலே சேர்க்க வேணும் என்கின்ற பாரிப்பு, அதுவும் ஒரு தாயினுடைய பாரிப்பு தான். அப்படி இந்த திருத்தாயாரானவள் வழி கேட்க அங்கிருந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் பாகவதோத்தர்கள் எல்லாம் பாகவதோத்தமர்கள் எல்லாம் பாரிப்பினாலே பாருங்க, இந்த ஆத்மாவை அந்த பரமாத்மாட்ட சேர்க்கணுன்றதுதான் ஒரு தாயாருடைய பாரிப்பு, ஒரு ஆச்சாரியனுடைய பாரிப்பு. அங்க வர ஒரு கட்டுவிச்சி காரார் குழற்கொண்டை கட்டுவிச்சி அந்த குழற்கொண்டை ஏன் இந்த கட்டுவிச்சி அப்படி வர்ணிக்கணும்?
ராட்சசின்னு வர்ணிக்கல பாருங்க. அழகான கருமை நிறம் மிகுந்த அடர்த்தியான கேசபாசங்களை உடைய உயர்ந்த லட்சணங்களுடைய கட்டுவிச்சின்றார். அதான் முக்கியம். எப்படிப்பட்டதான தாய், எப்படிப்பட்டதான ஆச்சாரியர், பரமைகாந்தியாக இருக்கக்கூடிய தாயார், பரமைகாந்தியாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர். அதுதான் அந்த அடர்த்தி. காரார் அங்க அந்த குழற்கொண்டை சொன்னதுக்கு என்ன தாற்பயம்? அப்படி எம்பெருமானிடத்திலே பற்று வைத்திருக்கக்கூடிய ஒரு பரமைகாந்தியான ஒரு பாகவதோத்தமையான அந்த கட்டுவிச்சு எப்படி இருக்காள், அவளுடைய ரூப லட்சணம் இருக்கு. காரார் கருமை நிறமாக அடர்ந்து மிகுந்து இருக்கக்கூடிய குழற்கொண்டை கட்டுவிச்சி சொற்கேட்டு கட்டேரி. அவ என்ன பண்றா? நாராயணனே நமக்கே என்பதை உலகுக்கு அறிவிக்கிறார். சீரார் சுளகில் சிலனல் பிடித்தெறியா வேறா. உடனே எம்பெருமான் அவள்கிட்ட ஆவிர்பவிக்கிறான். யார் உண்மையான பரம்பொருள்ன்றத சொல்றா. சொல்லி பேராயிரம் உடையான் என்றாள். அங்க அம்மாவுடைய பாரிப்பு, இவளுக்கும் அம்மாவுடைய பாரிப்பு. அந்த திருத்தாயாருக்கு விடை கிடைத்தது. தெளிகிலேன் முடிவள் தனக்கே என்று பராங்குச நாயகியின் திருத்தாயார் அங்கே திருவரங்கத்திலே கைவாங்க, திருவாலி மணாளன் திருவாலி நகரிலே மங்கை மடத்திலே இருக்கின்ற அந்த மங்கை மணாளனுடைய அனுகிரகத்தினாலே இந்த தாயார் யாரிடம் போக வேணுமோ போறா. கடைசியில கட்டுவிச்சியிடம் போறா. எப்படிப்பட்ட கட்டுவிச்சி? காரார் குழற்கொண்டை கட்டுவிச்சி கட்டி ஏறாளாம். அப்படி அந்த எம்பெருமான் அவள்கிட்ட ஆவிர்பவிக்கிறான். நான் தான் சொல்லு என்று சொல்லி பேராயிரம் உடையான் என்றாள். அதுதான் பாரிப்பு, அதுதான் தாயினுடைய பாரிப்பு. அதான் என்ன சொல்றா? அபி ஸ்வர்ணமயி லங்கா லக்ஷ்மணா நமே ரோச்சதே. எம்பெருமானே காட்டி கொடுக்கிறான். அபி ஸ்வர்ணமயீம் லங்கா லக்ஷ்மணா நமே ரோச்சதே ஜனனி ஜன்மபூமிஷ்ச சொர்க்காத்து அபி கரியசி. தாய் அங்கேயும் எம்பெருமானே சொல்றான். எப்படிப்பட்ட 12 மாசம் மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி வச்சு அந்த தொட்டுல போடுறா. யாரு? இந்த கோசலை. அப்படி குலசேகரன் கதறாலே அந்த கோசலை அப்படிப்பட்ட தாயே சிறந்தவள். சொர்க்கத்தை காட்டிலும் அபி ஸ்வர்ணமி. அப்ப லங்கா எப்பேற்பட்டது? சொர்க்கமே ஒண்ணுமில்லைன்ற போது தாயை காணுமிடத்திலே சொர்க்கமும் ஒண்ணுமில்லை. தாயை காணுமிடத்திலே இப்படிப்பட்டதான இலங்கை எம்மாத்திரம் என்று அதையும் ஓதறி தள்ளி அபி ஸ்வர்ணமயி லங்கா லக்ஷ்மணா நமே ரோச்சதே ஜனனி ஜன்மபூமிஷ்ச ஸ்வர்காத்து அபி கரியசி என்று தாயுடைய ஏற்றத்தை சொல்றார். எப்படிப்பட்ட தாய்? ஹே ராமேதி ஏ புத்ரேதி என்று கதர்றா. 61ஆம் சர்க்கம் அயோத்தியா காண்டத்துல கோசல கதர்றா. என்ன பெருமானுடைய உயர்ந்த குணம்! இன்னைக்கு ராமாயண அனுபவம் இந்த கோவிலில் இந்து டெம்பிள் ஆஃப் லபக்கில் அது தன்னடைவே அயோத்தியா காண்டத்துல 61வது அத்தியாயம் அனுசந்தானம் ஆகும். அனுபவம் 61வது அத்தியாயம் பூரா கௌசல்யுடைய பாரிப்பு. அப்படிப்பட்ட மகா பாதிவிரத்தையான கௌசல்யை தன்னுடைய கணவனை நிந்திக்கிறார். இந்த பாரிப்பு பாருங்க. அந்த தாயார் தினத்துல நமக்கும் மடல் அனுபவம் மாறுது. எப்படிப்பட்ட மனம்! எம்பெருமானே அடைய வேணும் என்கின்ற அந்த சம்ஸ்லேஷத்திலே ஊற்றமும் ஏற்றமுடைய ஒரு பாகவதோத்தமையான அந்த திருமகளை திருத்தாயார் தன்னுடைய பாரிப்பினாலே அவள் படுகின்ற துன்பத்தை கண்டு மனம் பொறுக்காது. அப்படின்னா என்ன? இந்த ஜீவாத்மா படுற துன்பத்தை கண்டு மனம் பொறுக்காது. எப்படி ஒரு ஆச்சாரியன் எம்பெருமானிடத்திலே நம்ம இட்டு செல்றானோ அதே மாதிரி இந்த திருத்தாயாரும் அதற்கு வேண்டிய உயர்ந்த உபாயத்தை, ஒரு உயர்ந்த பாகவதோத்தமையை முன்னிட்டு கொண்டு சர்வ குணங்களும் பொருந்திய அதை ரூப லட்சணமா சொல்றா. அப்படிப்பட்டதான ஒரு கட்டுவிச்சி, ஒரு குறி சொல்பவளை கொண்டு எம்பெருமானை அடைவிக்க கூடியதான உயர்ந்த தாயுள்ளத்தின் பாரிப்பதான் திருத்துழாய் தாரார் நறுமாலை கட்டு. அப்படியே கொற்றா எம்பெருமானுடைய குணத்தை அப்படியே கொட்டி கொட்டி தீக்கிறா. ஏன்னா இவன் தான் ராமன். எப்பேற்பட்ட இவன் தான்ப்பா ராமன். யாரும் இல்லை. தசரதர் ஆரம்பிக்கிறச்சு ஏன் இவனை நம்ம அடைய வைக்கணும், ஏன் இவனுக்கு நம்ம ராஜ்யத்தை கொடுக்கணும்னா இவன் ராமன். பிதுஹு அப்பாவையே உருக்கி வச்சானா. எப்படிப்பட்டதான தசரதன்! அப்படி இந்திரனுக்கே உதவி பண்ண தசரதன் ஆகி அந்த சக்கரவர்த்திய அடியேன் மனம் உருக்கும் வகையே என்று கதறாரே குலசேகரன் தசரதன் புலம்பல்ல. அப்படியாப்பட்ட அந்த ராமனுடைய குணங்களை கட்டுரையா கொட்டி 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 தீக்கிறாளாம். அப்படியான அந்த தாயுள்ளம், அந்த 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 பிராட்டியினுடைய திருத்தாயாருக்கு உண்டான அப்படிப்பட்டதான உயர்ந்த தாயுள்ளம், அந்த
மங்கை மடத்திலே இருக்கின்ற மூதாட்டியர்களிடத்திலே இருக்கின்ற தாய் உள்ளம், அந்த மூதாட்டியர்களாலே காண்பிக்கப்பட்ட இந்த குறி சொல்பவர்களிடத்திலே இருக்கக்கூடிய தாய் உள்ளம் என்ன பண்றது? இந்த ஆத்மாக்கு என்ன உயர்ந்ததான பதவி, இந்த ஆத்மா அடைய வேண்டுவது யாது, அதை அடைவிப்பது யாது, அதை அடைய என்ன வழி என்பதை சொல்லிக் கொடுக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு கிரந்தமே மடல். தாயாரின் பாரிப்பு, தாயாரின் கருணை மடலை கொண்டு அப்படி இந்த அதனாலதான் தாயார் விஷயமாக இது. தாயாருடைய சொரூபம் என்ன? தாயார்னா என்ன? நன்று சொன்னீர். என்னுடைய பக்தர்கள் எதுவும் பண்ண மாட்டார். பிராட்டியே கருணை பண்ணாலும், பிராட்டியே தப்புன்னு சொன்னாலும் நான் தப்பு சொல்ல மாட்டேன் அவன் சொன்னாலும் அவனுக்கு சொல்லக்கூடிய துணிவு எப்படி வருது? இந்த பிராட்டி அவனுடைய வக்ஷஸ்தலத்தில் இருக்கிறதுனாலதான் அவனுக்கு அந்த துணிவு. அதனாலதான் ராமானுஜ சம்பிரதாயத்திலே பாரத தேசத்திலுடைய வடகோடி இல்லைன்னா எடுத்தா ராமானுஜ சம்பிரதாயம்னா அவளுக்கு புரியாது. ஸ்ரீ சம்பிரதாயம் சொன்னாதான் புரியும். ஆக பிராட்டிக்கு ஏற்றம். ஏன்னா பிராட்டியினுடைய கருணை எங்க போனாலும் விடமாட்டேன்னு வராளே. ராகவத்வே அபவத்து சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மணி சர்வேஷு அவதாரேஷு லக்ஷ்மி நித்திய அனபாயினி. பராசரர் சொல்றார், அவ எங்க போனாலும் அவனுடைய வஸ்திரத்தை பிடிச்சுட்டே வந்துடுறாளாம். ராகவத்வே அபவத்து சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மணி சர்வேஷு அவதாரேஷு. எந்த அவதாரம் எடுத்தாலும் அவ கூட மறைஞ்சோ மறையாதையோ தெரிஞ்சோ தெரியாதோ மாயமாகோ நித்தியஸ்வரூபமா வந்து சேர்றா. ஏன்னா பிராட்டி. அப்படிப்பட்டதான தாயினுடைய கருணையை பாரிப்ப ஆழ்வார்கள் பறக்க சொல்ற. ஆழ்வார் எடுக்கிறச்சே என் திருமகள் சேர் மாறுவனேன்னர். அப்புறம் அதுக்கு முன்பதிகத்துல பார்த்தா அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கையுரை மார்பான்னு கதறி தீக்கிறார். ஏன்னா தாயினும் சாலப்பறிந்துன்ற. அப்படி தாய் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்வு ஜீவராசிகளுக்குள்ள உயர்ந்ததான ஒரு பெஞ்ச் மார்க்குன்னு சொல்றானே, ஒரு மதிப்பெண் போட்டோம்னா உயர்ந்த மதிப்பெண் 100க்கு 110 வாங்குறவ தாய் தான் கருணையில. அதை காட்டிலும் ஒரு படி ஒரு இன்ச்சு ஒரு குந்துமணி வேணா எம்பெருமான் இருக்கலாம். ஏன்னா அவனுடைய வட்சஸ்தலத்திலையும் சதா சர்வகாலமும் பிராட்டி இருக்கிறதுனால. ஆக தாயின் கருணையை தான் இந்த மடலாகிய கிரந்தமானது சொல்றது. ஸ்ரீராமாயணம் எடுத்தா அது பிராட்டியினுடைய கதை தான். பிராட்டியினுடைய ஏற்றம் சொல்லிட்டு. ஆனால் தான் மமாபி பூத்திகரம் பிரச்சக்ஷசே நிபோதத அப்படின்னு சொல்றான். எனக்கும் இது பெருமையை கொடுக்கணும் தோல் தட்டி மடி தட்டி சொல்றானே, சொல்ல முடியுமா? தன் கதையே கேட்கறதுக்கு தன் இன்பம் கொடுக்கணும் எம்பெருமான் சொல்ல முடியுமா? என் கதை இல்லை, என் பிராட்டியினுடைய கதை. மமாபி பூத்திகரம் பிரச்சக்ஷதே சீதாயாஸ் சரிதம் மகத்து. அப்படி பிராட்டி தாய்க்கு தான் மரியாதை. லிவிங் காடுன்றோமே ஆங்கிலத்துல. மாத்ரு தேவோதான் வேதமே முதல்ல மாத்ரு தேவோ தான் சொல்றது. என்ன? அப்படி ஒரு சன்னியாசி எல்லாத்தையும் திறந்தான். புத்திரனை திறந்தேன், செல்வத்தை வித்தேஷு புத்திரேஷு எல்லாம் தாரேஷு எல்லாத்தையும் விட்டேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி ஆத்மஸ்ரார்த்தம் பண்ணிக்க கூடியது. கர்மாவா விடுங்க, நமக்கு பரமை காந்திக்கு எம்பெருமான குண அனுபவம் தான். இருந்தாலும் சனாதன தர்மத்துல இருக்கிறதுனால உயர்ந்த ஆசிரமம் ஆகிய துரிய ஆசிரமம் எடுக்கிறச்ச எல்லாத்தையும் திறந்தேன்னு சொன்னா கூட திருத்தாயார் வந்தா அந்த திருத்தாயாருடைய திருத்தாள்களை பணியணும், எப்பேற்பட்ட சன்னியாசி ஆனாலும். அதனாலதான் இது இப்படி லோகத்துக்கு உச்சிதமா இருக்குமா என்பதற்காக ஒரு சங்கோச்சத்தினாலதான் திருத்தாயார் முன்னாடி வரமாட்டார். திருத்தகப்பனார் பக்கத்திலே வந்து நிற்ப. திருத்தகப்பனார் தன்னுடைய பூர்வாசிரம புத்திரன் துரியாசிரமம் இருந்தாலும் தண்டனிட்டு சமர்ப்பிக்கணும். ஆனா திருத்தாயார் அப்படி பண்ண வேண்டாம். நம்ம சம்பிரதாயத்துல பட்டருடைய திருத்தாயார் ஆண்டாள் அம்மா தீர்த்தம் வாங்கிருக்கச்சே பண்ணான் இருக்கு. ஏன்னா பட்டர் வேற ஒண்ணும் இல்லை, எம்பெருமான் வேற இல்லைன்னு அவ தன்னால நினைக்கிறான்றது ஒரு ஐதீகமா வச்சுக்கிறோம். இருந்தாலும் திருத்தாயார் வரச்சே ஒரு சன்னியாசியானா இருந்தாலும் தண்டமிட்டு பிரணாமத்தை தெரிவிக்கணும். திருத்தாயாருடைய ஆத்ம வியோகம்னு கேள்விப்பட்டா ஸ்நானம் பண்ணணும். வேற யாருக்குமே கிடையாது. ஏன்னா அந்த கர்ப்பம் அது உயர்ந்தது. அந்த கர்ப்பத்தினாலே வருகின்ற ஆறாத காதல் எம்பெருமானுக்கு எப்படி இருக்கோ பிராட்டிக்கு எப்படி இருக்கோ அப்படிப்பட்டதான இந்த நன்னாளில் உலகத்துல ஒரு பிரக்கிரியை வச்சிருக்கா. மேத்திங்கள் 2ஆம் ஞாயிறுன்னு நமக்கும் அந்த அனுபவம் ஆறுது. இதுக்குன்னு நம்ம தேடின்னு போல. நம்மளுடைய இன்றைய அமர்வு தன்னடைவே அந்த மாத்ரு தினத்தில் அமைஞ்சதுனால, தாய்மார்தல் தினத்தில் அமைஞ்சதால அதை பற்றியும் நாம் படிக்கின்ற அந்த அருளிச் செயலை கொண்டே அனுபவித்தோம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்த அவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. இந்த குழுமத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அனைவருக்கும்
அடியனுடைய கரபத்த பிரணாமங்களை தெரிவித்து அமர்வோம். தமிழும் வைணவமும் தழைத்து இனிது வாங்குக. மாத்ருதே